அண்மைச் செய்தி. சேலத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ரவுடியை மற்றொரு வழக்கில் கைது செய்து காவல்துறை நடவடிக்கை எடுத்துள்ளது. விவரங்களோடு செய்தியாளர் மோகன்ராஜ் இணைந்திருக்கிறார். மோகன்ராஜ், ரவுடி நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த நிலையில் காவல்துறை இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தற்போது ரவுடி எந்த காவல் நிலையத்தில் ஆஜர்படுத்தப்பட்டிருக்கிறார்? விவரம் என்ன? பாலா, சேலம் கிச்சிபாளையம் பகுதியை சேர்ந்தவர் ஜான். இவர் மீது கொலை உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் இருக்கு. இந்த நிலையில கடந்த 40 நாட்களுக்கு மேலாக வழக்கு ஒன்றிற்காக இவர், அதாவது 2022ஆம் ஆண்டு பதிவு செய்யப்பட்ட வழக்கு ஒன்றிற்காக சிறை தண்டனை பெற்று சிறையில் இருந்திருக்கிறார். கடந்த 4 நாட்களுக்கு முன்பாக இவர் நிபந்தனை ஜாமீனில் விடுவிக்கப்பட்ட நிலையில் அன்னதானப்பட்டி காவல் நிலையத்தில் 60 நாட்களுக்கு தொடர்ந்து கையெழுத்திட வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த நிபந்தனை. அவ்வாறாக பிணையில் விடுவிக்கப்பட்ட ஜான் மற்றொரு வழக்கு, அதாவது கிச்சிபாளையம் பகுதியில் கடந்த 2017ஆம் ஆண்டு நடைபெற்ற நெப்போலியன் என்பவரது கொலை வழக்கு தொடர்பாக இன்றைய தினம் சேலம் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்திருக்கிறார். இந்த விசாரணைக்காக வந்த ஜானை வழியிலேயே வழிமறித்து, அவர் வந்த காரை மறித்து காவல்துறையினர் அவரை வலுக்கட்டாயமாக இழுத்து செல்லக்கூடிய காட்சிகளை தான் பார்த்துட்டு இருக்கோம். நீதிமன்ற வளாகத்தில் விசாரணைக்காக ஆஜராக வந்த ஜானை காவல்துறையினர் வலுக்கட்டாயமாக வழிமறைத்து இழுத்து சென்று காவல்துறை வாகனத்தில் ஏற்றி அழைத்து சென்ற இந்த சம்பவம் நீதிமன்ற வளாகத்துல பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு. தற்போதைய வரைக்கும் காவல்துறையினர், கிச்சிபாளையம் காவல்துறையினர் தான் ஜானை அழைத்து சென்றிருப்பதாகவும், பழைய வழக்கு ஒன்றிற்காக அழைத்து செல்லப்பட்டிருக்கலாம், அல்லது நீதிமன்றம் விதித்த அந்த நிபந்தனை 60 நாட்கள் கையெழுத்திட வேண்டும் என்ற நிபந்தனையில அன்னதானப்பட்டி காவல் நிலையத்துல இவர் பிணையில் வந்த நாளிலிருந்து கடந்த 3 நாட்களுக்கு மேலாக கையெழுத்திட வரவில்லை அப்படிங்கிற ஒரு காரணமும் சொல்லப்படுது. எதற்காக இவர் அழைத்து சென்றிருக்கிறார் அப்படிங்கிறதும், குறிப்பாக பழைய வழக்கு விசாரணைக்காக கிச்சிபாளையம் போலீசாரால் மீண்டும் கைது செய்யப்பட்டிருக்கலாம் அப்படிங்கிறத தற்போதைக்கு தகவல் வெளியாகி இருக்கு. ஜானோட மனைவி சரண்யாவை பொறுத்த வரைக்கும் தனது கணவர் அனைத்து வழக்குகளிலும் காவல்துறையினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி விசாரணைக்கு ஆஜராகி வரக்கூடிய சூழ்நிலையில எதற்காக மீண்டும் தற்பொழுது வலுக்கட்டாயமாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற ஒரு அச்சத்துல இருப்பதாக அவங்க தெரிவிச்சிருக்காங்க. பாலா, சேலத்தில் நீதிமன்றத்தில் ஆஜராக வந்த ரவுடியை போலீசார் வலுக்கட்டாயமாக அழைத்து செல்லும் வீடியோ காட்சி வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய விவரங்களை செய்தியாளர் மோகன்ராஜ் வழங்கினார். தற்போதைய தகவலுக்கு நன்றி மோகன்ராஜ்.